மந்தன்பூர் கிராமத்துல ஒரு அருமையான கைவினைஞர் ஒரு குயவன் இருந்தாரு. அவரோட பானக்கடையை திறந்து இப்பதான் ஒரே ஒரு மாசம்தான் ஆச்சு. அப்புறம் வியாபாரம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு அந்த குயவன் தன்னோட கடையில இருந்தாரு. அப்பதான் அங்க போலுன்னு பேர் கொண்ட ஒரு விவசாயி வந்தாரு. வாங்க அண்ணே போலு, எல்லாம் எப்படி போகுது? எல்லாம் நல்லா இருக்கண்ணே. இன்னைக்கு என்னோட மனைவி கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அப்போ ஒரு சின்ன பையன் கல் எடுத்து அடித்து பானையை உடைச்சிட்டான். ஓ அப்படியா? இந்த காலத்து பசங்க இருக்காங்களே. சரி, புது பானை வேணுமா? ஆமாண்ணே, பானை வாங்க தான் வந்திருக்கேன். நல்லா உறுதியாக ஒன்று பார்த்து கொடுங்க. ராகுல் ஒரு பானையை எடுத்து போலு கிட்ட கொடுத்தாரு. போலு பணத்தை கொடுத்துட்டு அப்பதான் புறப்பட்டு போனாரு. அப்பதான் அட போலு அண்ணன், கொஞ்சம் நில்லுங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது நான் என்ன கேள்விப்பட்டேன்னா உங்களோட திராட்சை தோட்டம் நல்ல விளைச்சல் தரதே இல்லையாமே. அட ஆமாண்ணே, ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. ஆனால் என்ன பண்ண முடியும், எனக்கு வேற எந்த நிலமும் இல்லை. என்னோட நிலம் இருக்குல்ல, நீங்கள் அதில் திராட்சையே விதைங்க. என்னோட இந்த பானை வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக போகுது. இதனால எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. அதாவது என்னோட ஒரு நிலம் இப்போ சும்மா தான் இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேண்ணே. நான் சில திராட்சை செடிங்களை அங்கே போய் விதைக்கிறேன். உங்கள் நிலத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். சரி அண்ணன், அதனால என்னோட நிலத்தில் இருக்கிற மண்ணை உங்களுக்கு பயன்படும்ல? சரி அண்ணே, நான் நாளைக்கே வேலையை ஆரம்பிச்சிடுறேன். இப்படி சொல்லிட்டு போலு அங்கிருந்து போயிட்டாரு. மறுநாள் என்னாச்சுன்னா, போலு அந்த வயல்ல சில திராட்சை கொடிகளை வச்சாரு. அது தன்னோட தோட்டத்துல இருந்து எடுத்தது. இந்த செடியில திராட்சைகள் ஒரு மாசத்துக்குள்ள காய்க்க ஆரம்பிச்சிரும். இப்போ உங்க எல்லாருக்கும் தண்ணி ஊத்துனா மட்டும் போதும். நிறைய திராட்சைகள் கொடுங்க என்ன? அப்பதான் அங்க ராகுல் வந்தாரு. இன்னும் ஒரு மாசத்துல பழம் வந்துடும். வாங்கண்ணே வாங்க, ஒரு மாசம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. பழம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். நான் இங்க நிறைய செடிகளை எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். ஏன்னா இங்க மண்ணு நல்லா இருக்கு. சரிங்க அண்ணே, எனக்கும் கொஞ்சம் திராட்சைகளை கொடுங்க, சாப்பிட்றதுக்கு தான். கண்டிப்பா அண்ணே, கண்டிப்பா தரேன். ஒரு மாசம் கடந்து போயிடுச்சு. அப்புறம் ராகுலோட பானக்கடை ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்தது. அப்பதான் போலு அங்க கூட நிறைய திராட்சைகளை கொண்டு வந்தாரு. இந்தாங்க அண்ணே, திராட்சை வந்துடுச்சு. அடேங்கப்பா, பார்க்கறதுக்கே ரொம்ப சுவையா இருக்கும் போலயே. உங்க விளைச்சல் ரொம்ப நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இவ்வளோ திராட்சைகளை என்னால் சாப்பிட முடியாது. நான் என்ன பண்ணுறேன்னா இதில் கொஞ்சம் வித்துடுறேன். அது உங்களோட இஷ்டம் அண்ணே. இந்த பழம் உங்களுக்கு தான். இதை நீங்க உங்க இஷ்டப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இப்படி சொல்லிட்டு போலு அங்கிருந்து போயிட்டாரு. சரி, நம்மளும் பார்ப்போம் எவ்வளோ திராட்சைகள் விற்கிறோன்னு. ஒரு வேளை விற்கலன்னா பக்கத்து வீட்டில் கொடுத்துடலாம். எப்படியா இருந்தாலும் என்னோட பானை வியாபாரம் நல்லா போகுதுல்ல. கொஞ்ச நேரத்துல கஸ்டமர் எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. சில பேர் பானை வாங்கினாங்க, சில பேர் திராட்சை. சாயந்தரத்துக்குள்ள திராட்சைகள் எல்லாம் வித்து போச்சு. அடேங்கப்பா, இன்னைக்கு ரொம்ப நல்ல வியாபாரம் நடந்திருக்கே. நாம திராட்சை வியாபாரமும் பண்ணணும்னு தான் தோணுது. ராகுல் இதே மாதிரி தினமும் போலு கிட்ட திராட்சைய வாங்கினாரு. அப்புறம் அதை வியாபாரம் பண்ணிடுவாரு. இது மாதிரி பல மாசங்கள் நடந்துகிட்டே இருந்தது. இப்ப ராகுலோட மனசு அந்த அளவு திராட்சைகள் அப்புறம் தன்னோட கடையில பானை வருமானத்தோட நிறைஞ்சு போயிடுச்சு. ஆனா இப்ப ராகுலோட மனசுல வேற ஒரு விஷயம் ஓட ஆரம்பிச்சது. இன்னைக்கு அவரு தன்னோட மனைவி காமினி கிட்ட என்ன சொன்னாருன்னா, காமினி, நான் சொல்றது கொஞ்சம் கேள. எனக்கு உன்னோட ஐடியா வேணும். என்னங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? அதாவது விஷயம் என்னன்னா, மூணும் நம்ம வயல்ல திராட்சைகளை விதைச்சிருக்கான். அதுல ரொம்ப நல்லாவே பழங்கள் காய்க்குது, அப்புறம் நல்லாவும் விற்குது. அதனால நான் என்ன யோசிக்கிறேன்னா, நாம ஏன் சில செடிகளை நம்ம வீட்டு முன்னாடி வைக்க கூடாது? என்னங்க கஷ்டம் நமக்கு? நம்மளோட பானக்கடை வியாபாரம் நல்லபடியா தேவைக்கு அதிகமா தானே போயிட்டு இருக்கு. அப்புறம் போலு நம்ம நிலத்தையும் பார்த்துக்கிட்டு விவசாயமும் பண்ணிக்கிறாரு. இருக்கட்டும், விடுங்களேன். இல்லை காமினி, அதில் எனக்கும் உரிமை இருக்கு. ஏன்னா அந்த விளைச்சல் எல்லாம் நம்ம வயல் மண்ணால தானே நடக்குது. அப்போ உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதையே செய்யுங்க. சரி, நான் போலு கிட்ட சொல்லி சில செடிகளை நம்ம வீட்டு முன்னாடி நட சொல்றேன். அவரு போலுவை மறுநாள் திராட்சை தோட்டத்துக்கிட்ட வர சொல்லியிருந்தாரு. அட இங்க பாருப்பா போலு, நான் ஒரு விஷயம் பேசலான்னு வந்தேன். வாங்கண்ணே, சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுலேருந்து சில செடிகளை என்னோட வீட்டு முன்னாடி வந்து நட்டு வை. ஏன்னா நீ தினமும் இதை கொடுக்கறதுக்காக என் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கல்ல. சரிங்கண்ணே, எல்லாம் உங்க இஷ்டம். உங்களுக்கும் இதுல உரிமை இருக்குல்ல. நான் நாளைக்கே உங்க வீட்டு முன்னாடி இதை கொண்டு வந்து வைக்கிறேன். மறுநாளும் விடிஞ்சது. அப்புறம் போலு ராகுலோட வீட்டுக்கு முன்னாடி 3வது செடியை நட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அவருடைய வேலை முடிஞ்சு போச்சு. ராகுலும் அதே இடத்துல நின்றுட்டு இருந்தாரு.
அடேங்கப்பா போலு, நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரிங்க அண்ணன், இப்போ நான் கிளம்புறேன். ராகுலுக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்ப அவர் தினமும் அவருடைய கடையில திராட்சைகளை கொண்டு வந்து வச்சாரு. ஆனா ஒரு வாரம் கூட ஆகல, திராட்சை செடிகள்லாம் வாடி போச்சு. அது மட்டும் இல்ல, அவரோட கடையில இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ராகுலோட பானைகள் உடைஞ்சு போகுதுன்னு. ரொம்ப கவலையோட ராகுல் வீட்ல உட்கார்ந்திருந்தாரு. என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ கவலையா இருக்கிறீங்க? என்ன சொல்றது காமினி, மண்ணு மாறின காரணத்தால எல்லா செடிகளும் காஞ்சி போச்சு. எது எங்க இருக்கணுமோ அதை அப்படியே விடுறது தானே எல்லாருக்கும் நல்லது. இப்போ நான் போலு கிட்ட போயிட்டு திராட்சையும் கேட்க முடியாது. அட, அதான் நம்ம பானை கடை இருக்கு இல்லைங்க. நம்ம கடை நல்லா தான் போகுது. ஆனா மண் பானைகள் எல்லாம் உடஞ்சிட்டு இருக்கான். ஜனங்கள் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா மண்பானைங்க உடையத்தானுங்க செய்யும். இல்ல, ஒருவேளை என்னோட பானைகள்லாம் உடையலன்னா? நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க. ஒண்ணு பண்ணுங்க, இப்ப படுத்து தூங்குங்க. இந்த விஷயத்த பத்தி நாளைக்கு யோசிப்போம். சரி காமினி. காமினி சொன்னதை கேட்டுக்கிட்டு ராகுல் படுத்து தூங்கினாரு. தூங்கும்போது அவருக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல ராகுல் கிட்ட ஒரு தேவி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராகுல், என்ன விஷயம்ப்பா? ஏன் இவ்ளோ கவலையா இருக்க? தேவியம்மா, தேவியம்மா, எனக்கு உதவி பண்ணுங்கம்மா. ஆனா உன்னுடைய பிரச்சனை தான் என்ன மகனே? நான் செய்யற மண்பானைகள் உடையுது. ஜனங்க எல்லாரும் அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியா? ஆனா பானைகள் உடையத்தானே செய்யும். இல்லம்மா, எனக்கு எந்த மாதிரி மண்பானை வேணும்னா அது உடையவும் கூடாது, யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணவும் கூடாது. சரி மகனே, தத்தாஸ்து. உன்னுடைய பானைகள் எல்லாமே வஜ்ரங்கள் போலவே ரொம்ப உறுதியாயிடும். ரொம்ப நன்றி தேவியம்மா, உங்களை பார்த்ததுல சந்தோஷம். எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லது நிகழட்டும் மகனே. அப்பதான் ராகுல் தூக்கத்துல இருந்து விழிச்சாரு. அப்புறம் அவர் பார்த்தாரு, காலையில விடிஞ்சிருச்சு. காமினி அங்க வந்தா. அப்புறம் ராகுல் அவகிட்ட ரொம்ப சந்தோஷத்தோட என்ன சொன்னார்னா, காமினி, நேத்து என்னோட கனவுல தேவியம்மா வந்தாங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் செய்யற பானைகள் வைரம் மாதிரி ரொம்ப உறுதியோட இருக்குமா. அப்புறம் பானைகள் உடையுதுன்னு சொல்லிட்டு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராதான். அப்படியா? நான் இப்போ கடைக்கு போறேன். என்னங்க, சொல்றது கேளுங்க. காமினி கூப்பிடுறத காதுல வாங்காமலே ராகுல் அங்கிருந்து போனாரு. அப்புறம் தன்னோட கடைக்கு போய் அவர் சேர்ந்தாரு. அடேங்கப்பா, இந்த பானைகள் எல்லாம் பார்க்க ரொம்பவே உறுதியா தெரியுதே. ராகுல் தன்னோட கடைக்கு வெளியில உட்காந்து அவருடைய பானைகளை விற்க ஆரம்பிச்சாரு. வாங்க வாங்க, பானை வாங்கிட்டு போங்க. இப்போ இந்த பானைகள் உடையவே உடையாது. உறுதியான பானைகள் வாங்கிட்டு போங்க, வாங்கிட்டு போங்க. பல வருஷங்கள் உறுதியா இருக்கும். அப்படியா? இப்போ அது உடையாதா? கண்டிப்பா உடையாது. பல வருஷங்கள் இருக்குமா? ஆமாண்ண, பல வருஷங்கள் அப்படியே இருக்கும். கொஞ்ச நேரத்துல ராகுல் கடையில இருந்த எல்லா பானைகளும் ஒரே நாள்ல வித்து போச்சு. அப்புறம் ராகுல் ரொம்பவே சந்தோஷமாயிட்டாரு. அவரு சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனாரு. இங்க பாரு காமினி, இன்னைக்கு எல்லா பானைகளும் வித்துடுச்சு. குறைஞ்சது நம்ம கிராமத்துல இருக்கிற பாதி ஆளுங்க வந்து பானைகள் வாங்கிட்டாங்க. வாங்கத்தானே செய்வாங்க, அது வஜ்ரத்தால செஞ்சதாச்சே. ஆமா, நாளைக்கு மறுபடியும் நிறைய பானைகளை விற்பேன். அப்போதான் கிராமத்துல எல்லாருக்குமே பானை கிடைக்கும். அவங்க இன்னும் நிறைய வாங்குவாங்கல்ல. ஆனா சரியா, நான் போய் இப்ப தூங்குறேன். ராகுல் மறுபடியும் காமினியோட சொல்ல கேட்கல. அப்புறம் சந்தோஷமா தூங்கிட்டாரு. அதுக்கப்புறம் மறுநாளும் விடிஞ்சது. ராகுல் மறுபடியும் கடைக்கு வந்து தன்னோட வியாபாரத்தை ஆரம்பிச்சாரு. நிறைய பேர் வந்தாங்க, அவர் கேட்ட பானைகளை வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் இன்னைக்கும் அவரோட பானைகள் மொத்தமும் வியாபாரம் ஆயிடுச்சு. அடேங்கப்பா, எப்பவும் இந்த மாதிரி வியாபாரம் நடந்ததே இல்ல. ஒரு மாசம் லாபம் 2 நாள்ல கிடைச்சிருச்சே. இதே போல ராகுலோட கடையில கொஞ்ச நாள் வியாபாரம் ஆயிட்டே இருந்தது. இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஆனா ராகுலோட கடைக்கு இப்ப யாருமே வர்றதில்ல. அப்பதான் ராகுல் ஒரு விஷயத்த உணர ஆரம்பிச்சாரு. அட, 2 நாளா ஏன் யாரும் பானை வாங்க வர்றதே கிடையாது? இது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு. ஆனா யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணவும் இல்லை. ஆனா எல்லாரும் ஏன் பானை வாங்க வரமாட்டேங்கிறாங்க? அப்பதான் திராட்சைகளை எடுத்துட்டு அங்க போலு வந்தாரு. அட ராகுல் அண்ணன், இந்தாங்க திராட்சை கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைச்சேன். சரி அண்ணே, நன்றி. சரி, இங்க பாரு போலு, இந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எங்கேயாவது போயிட்டாங்களா என்ன? இல்லையே. ஆனா எதுக்காக நீ அப்படி கேட்குற? அட, யாரும் கடைக்கு வரவே இல்லையே. ஒரு வாரமா நல்லா வியாபாரம் போச்சு, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல. வைரம் மாதிரி உறுதியான பானை கிடைக்குதுன்னு சொன்னாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஏன் யாரும் இப்ப வர்றதே இல்லை?
ராகுல் அண்ணன், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒரு வேளை பானைகள் உடையலைன்னா எதுக்கு புதுசாக வாங்க போகிறாங்க? இப்போ ஜனங்களுக்கு புது பானையோட அவசியமே இல்லாமல் போச்சு. என்ன, அப்போ இனிமே என் பானைகள் விற்காதா? ஆமாம், இனிமே விற்காதே. அட கடவுளே, நீங்கள் சரியாக தான் சொல்லியிருக்கீங்க. நான் தான் சரியான முட்டாளாக இருந்திருக்கேன். எந்த பொருள் எப்படி இருக்குமோ அதை அப்படியே ஏற்றுக்கிறது தான் நல்லது. அப்படி இருந்தால் இப்படி ஒரு நாள் வந்திருக்காதே. அப்பதான் அந்த இடத்துல அன்னை தோன்றினாங்க. மகனே ராகுல், நீ இயற்கைக்கு விரோதமா போய் உன்னுடைய பானைகளை வஜ்ரமா மாத்திக்கிட்டு இருந்த. எந்த பொருள் அது மாதிரியே இருக்கோ அத அந்த உருவத்திலேயே ஏத்துக்க. அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். இது மட்டும் கிடையாது, நான் திராட்சை செடியை என்னோட வீட்டு முன்னாடி கொண்டு வந்து வச்சேன்ல, நான் எதையுமே புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். அம்மா, என்னோட பானைகளை மறுபடியும் பழையது மாதிரி பண்ணிடுங்க. ஆனா நீ எந்த பானைகளுக்கான பணத்தை வாங்கினியோ அத நீ திருப்பி கொடுத்தாகணும். இதுதான் உனக்கான தண்டனை. அப்புறம் இது சரியான தண்டனையும் கூட. ஏன்னா அத மக்கள் வஜ்ரப்பானைன்னு நினைச்சு வாங்கியிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரியே செய்யறமா? ராகுல் தன்னுடைய தவற உணர ஆரம்பிச்சாரு. இதுல என்ன பாடம் கத்துக்கிட்டோம்னா, அதாவது இயற்கையான எந்த ஒரு பொருளையும் அதோட உண்மையான ரூபத்திலேயே நாம ஏத்துக்கணும். ஆசைகள் அதிகமாயிடுச்சுன்னா சந்தோஷம் அப்புறம் புத்தி நமக்கு அழிவை தேடி கொடுக்கும்.